பழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த மத்திய இணையமைச்சர் மற்றும் அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். தேர்தல் ஆணையரை நீக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறித்து கேட்டபோது, நாடு முழுவதும் தேர்தல் ஜனநாயக முறையில் அமைதியாக நடந்துள்ளது. தோல்வி பயத்தின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற சாக்குகளை தேடுகிறார்கள். அவிநாசி தொகுதியில் தனது வெற்றி 100% உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றும் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்றார். தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு காரணம் திமுக அரசின் மீதான மக்களின் கோபமும் ஆதங்கமும் ஆகும். மக்கள் அந்த அரசு மீது வெறியாக இருந்தால் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்துள்ளது என்றார். ஆம் ஆத்மி எம்பி பாஜகவில் இணைந்தது குறித்து பேசுகையில், பிரதமரின் செயல்பாடுகள் மற்றும் 2047 விக்ஷித் பாரத் கனவின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையால் தான் அனைவரும் பாஜகவை நோக்கி வருகின்றனர் என்றார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்ற முதல்வர் ஸ்டாலினின் கருத்துக்கு பதிலளித்த அவர், அதுவும் வெறும் 0 தான் என்றும் திமுக அரசை தூக்கி எறியவே மக்கள் வேகமாக வாக்களித்துள்ளனர் என்றார். இவ்வளவு பெரிய தேர்தலை நடத்துகிறோம், இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியில் அமைதியான தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியினருக்கு இதிலிருந்தே தெரியுது, அவர்களுக்கு தோல்வி பயத்தை தோற்றுவோன்னு தெரியுது. அதனால ஏதாவது ஒரு சாக்கை சொல்லணும், காரணத்தை சொல்லணும்னு காரணம் கண்டுபிடிச்சிருக்கிறது தான். அவிநாசி 100% எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 100% வாக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் எங்களுடைய மார்ஜினுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட 1,00,000 மார்ஜினை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வெற்றி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள வெற்றியாக. இந்த வாக்கு சதவீதம் என்பது, அதுவும் இந்த விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்பது திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு இருக்கின்ற அந்த கோபத்தை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை, அவங்க மேலே ஒரு வெறியை வச்சிருக்காங்க. அதுதான் இவ்வளோ விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. இந்த வாக்கு சதவீதமானது திமுக அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கு சதவீதமாக இருந்தது. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு அவரும் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டியது, நான் சொல்றதுக்கு இப்போ பாஜக மேல மக்கள் 2047 விக்ஷித் பாரத் பிரதமர் அவருடைய செயல்பாடு இதை பார்த்து பலரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய வேகமானது மிக சிறப்பாக இருந்திருக்கு. 0 தான், வெறும் 0. ஆனா மக்கள் ஓட்டு சதவீதம் பாருங்க, எவ்வளவு எழுச்சியான வாக்கு, எவ்வளவு ஒரு வேகமா ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கான வாக்காக தான் இந்த வாக்குகள்.